வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். ரயில்வே ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில். ஹூட் சுழற்காற்றின் தாக்கம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளில் மழை. நுவரெலியா, ரத்தினபுரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு. உலக தபால் தினம் இன்று. சிரியாவின் கோபனே நகரில் IS தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு பிரிவினருக்கும் இடையில் கடும் மோதல். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. ரயில்வே ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள தொழிற்சங்க நடவடிக்கையால் தூர ரயில் சேவைகள் சில ரத்து செய்யப்பட்டுள்ளன. கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இன்று காலை 22 ரயில்கள் மாத்திரமே சேவையை ஆரம்பித்துள்ளதாக பிரதான ரயில்வே கட்டுப்பாட்டாளர் DH குணபால குறிப்பிட்டார். சம்பள கொடுப்பனவு உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் நிலைய பொறுப்பு அதிகாரிகள், ரயில்வே கட்டுப்பாட்டாளர்கள் உள்ளிட்ட ரயில்வே ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக ரயில்வே தரப்படுத்தல் தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் ஜானக பெர்னாண்டோ குறிப்பிட்டார். இதேவேளை ரயில்வே ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையால் பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக ரயில்வே இணைப்பு அதிகாரி BAP ஆரிரத்ன தெரிவித்தார். அத்துடன் சம்பள பிரச்சினை தீர்ப்பதற்கு தம்மிடம் போதிய அளவு அதிகாரம் இல்லை எனவும் ரயில்வே இணைப்பு அதிகாரி மேலும் கூறினார். நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை வரை நீடிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தின் ஹட்டன், மஸ்கலியா, அம்பகமுவ, கொட்டகலை மற்றும் கொத்மலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் காமினி ஜெயதீஸ் குறிப்பிட்டார். ரத்தினபுரி மாவட்டத்தின் எகலியகுட, குருவிட்ட, கிரியல்ல, அயகம, ரத்தினபுரி மற்றும் நிவித்திகல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் ஏற்படக்கூடும் என அறிக்கை மூலம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து ரத்தினபுரி, எகலியகுட பிரதேசத்தைச் சேர்ந்த 20 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் காமினி ஜெயதீஸ் குறிப்பிட்டார். இதேவேளை ஹூட் சுழற்காற்று காரணமாக புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பகுதி மற்றும் காலி தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டருக்கு அதிகமாக வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. கடற்பகுதிகள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படக்கூடும் என திணைக்களம் மேலும் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஹூட் சுழற்காற்று காரணமாக இன்றிரவு நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி இதன்போது பதிவாகலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் நாட்டில் இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். வணக்கம். வணக்கம் தில்சார். வங்காள விரிகுடாவில் மிகவும் தீவிரமடைந்துள்ள ஹுதுஹுத் சுழற்காற்று தாக்கத்தின் காரணமாக நாட்டின் தென்மேற்கு மற்றும் வட பிராந்தியங்களில் மழையுடன் கூடிய வானிலை காணப்படும். இதேவேளை நாட்டிலும் நாட்டை அண்மித்துள்ள கடல் பிரதேசங்களிலும் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சப்ரகம மேல் மாகாணங்களிலும் காரி மாத்திரை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இந்த மழை பின்னர் வடமேல் மாகாணத்துக்கும் பரவக்கூடும். நாட்டின் சில இடங்களில் சுமார் 100 மில்லி மீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் கிழக்கு ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தி அடையக்கூடும். இவ்வாறு இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் ஏற்படுவது பொருத்தமானதாகும். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். இலங்கை தீவை சுற்றியுள்ள கடல் பிரதேசங்களில்
காற்று மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டராக அதிகரித்து வீசுவதுடன் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. உலக தபால் தினம் இன்றாகும். மக்களுடன் மிகவும் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட தபால் என்பதே இந்த வருடத்திற்கான தொனிப்பொருளாகும். 209 வருடங்கள் பழமையான தபால் சேவை 1798 ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. விக்டோரியா மகாராணியின் உருவம் பொறிக்கப்பட்ட இலங்கையின் முதலாவது தபால் முத்திரை 1857 ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதேவேளை தபால் சேவை பாரிய அளவில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக தபால் மா அதிபர் ரோஹண அபேரத்ன தெரிவித்தார். தபால் தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் விசேட நிகழ்வொன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மியான்மரை அண்மித்த கடற்பரப்பில் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள படகுகளை சட்ட ரீதியில் நாட்டிற்கு மீள அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 40க்கும் அதிகமான மீன்பிடி படகுகள் மியான்மர் கடற்பரப்பில் இருப்பதாக கடற்றொழில் பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்ன தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் மியான்மர் மற்றும் பங்களாதேஷில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகளுடன் கலந்துரையாடி உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக கடற்றொழில் பிரதி அமைச்சர் மேலும் கூறினார். இதேவேளை குறித்த படகுகள் அனைத்தும் பாதுகாப்பாக இருப்பதாக மீன்பிடி திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் லால்டி சில்வா குறிப்பிட்டார். படகில் உள்ள மீனவர்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவர் கூறினார். ஊவா மாகாண சபையின் முதலாவது கூட்டத்தொடர் இன்று இடம்பெறவுள்ளது. சபையின் செயலாளர் தலைமையில் காலை 10:30 அளவில் முதலாவது கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளதாக ஊவா மாகாண ஆளுநர் நந்தா மேத்யூ தெரிவித்தார். அதற்கமைய முதலாவது கூட்டத்தொடரில் புதிய சபைக்கான தலைவர் மற்றும் உபதலைவர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட உள்ளனர். தெரிவுகள் இடம்பெற்றதன் பின்னர் அடுத்த அமர்விற்கான திகதி அறிவிக்கப்பட்டு சபையின் முதலாவது கூட்டம் நிறைவு செய்யப்பட உள்ளதாக ஊவா மாகாண ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 20ஆம் தேதி இடம்பெற்ற ஊவா மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் மொனராகலை மாவட்டத்தில் வெற்றியீட்டிய சசீந்திர ராஜபக்ச மாகாண முதலமைச்சர் பதவியை மீண்டும் தக்க வைத்துக் கொண்டார். இதேவேளை ஊவா மாகாண சபைக்கு பதுளை மாவட்டத்திலிருந்து 18 மக்கள் பிரதிநிதிகளும் மொனராகலை மாவட்டத்திலிருந்து 14 மக்கள் பிரதிநிதிகளும் தெரிவாகியமை குறிப்பிடத்தக்கது. சப்ரகமுவா பல்கலைக்கழக மாணவர்களினால் சில கோரிக்கைகள் முன்வைத்து ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் 37வது நாளாக நேற்று முன்னெடுக்கப்பட்டது. பதுளை கொழும்பு பிரதான வீதியின் பம்கின்ன முச்சந்தையில் கூடாரம் அமைத்து இந்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் சப்ரகமுவா பல்கலைக்கழகம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. එක පැත්තකින් කිසිදු ප්‍රමිතියකින් තොර නේවාසිකාගාර ඉදි කරලා ඒ නේවාසිකාගාර වලට ශිෂ්‍යයන් බලෙන් ගාල් කරන සූදානමක්. ஒரு பக்கம் தரமற்ற முறையில் விடுதிகள் அமைக்கப்பட்டு அதில் மாணவர்களை பலவந்தமாக தங்க வைப்பதற்காக முன்னெடுக்கும் முயற்சியே இது. அரசாங்கம், அமைச்சர்கள், உபவேந்தர்கள், அவர்களுக்கு கீழ்மட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் என அனைவர் மத்தியிலும் லஞ்ச ஊழல் இடம்பெறுகிறது என்பது எமக்கு தெரியும். வாக்குகள் கிடைக்காவிடின் அமைச்சர்கள் கருத்துக்களை வெளியிட்ட பின்னர் கொள்ளைப்புறமாக ஓடுகின்றனர். ඇමතිවරයා ඒ ප්‍රකාශ කරලා ඉවර වෙලා ඊටමත් අභිත විදිහට ප්‍රකාශ කරලා ඉවරලා සලකන නෙමෙයි පිළිකන්න පැත්තෙන් පැනලා ගියේ. ශිෂ්‍යයන්ගේ පන්ති තහනම් කරපු විශ්වවිද්‍යාලය තුල மாணவர்களின் வகுப்பு தடை விதிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தினுள் சுதந்திரம், ஜனநாயகத்தினை இல்லாது செய்வதற்கு தேவையான திட்டங்களை வகுத்தவர் அமைச்சர் SP திசாநாயக்க. எனவே பல்கலைக்கழகத்தினுள் வந்து விளையாட்டு காட்டிவிட்டு செல்லலாம் என அமைச்சர் எண்ணுவாராயின் அது நடக்காது என்பதை நாம் கூறுகின்றோம். இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.